நாங்கள் போவோம் என்ன போய் பார்ப்போம். எங்களை வெளியால் பார்க்கறதில்ல, சும்மா நகை கடைக்குள்ளே போய் நாங்கள் வாய் பார்த்தோம் இப்போ என்ன. கண்டிப்பாக அதுதான் செய்ய போகிறோம். வாங்க போவோம். நல்லா கதைக்கிறார். இப்போ கண்டி என்ன கண்டியை பற்றி சொல்லுங்க. கண்டியில் என்னென்ன இடம் இருக்கு பார்க்கறதுக்காண்டி? கண்டியில் என்ன இருக்கு? இது இருக்கு. எது தலதா மாளிகை. வேற எங்களுக்கு வேற தெப்பக்குளம் இருக்கு. தெப்பக்குளம்டா? தெப்பக்குளம் மிதக்குமா? இல்லை அது தலதா மாளிகை சார்ந்த குளம் உண்டு. தலதா மாளிகை. இப்போ தலதா மாளிகை நாங்கள் சின்னலேருந்து அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே தான் அடிக்கடி போகிறோம். நாங்கள் கண்டி என்றாலே அதான் சொல்கிறாங்க. வியூ பாயிண்ட் இருக்கு. இங்கே இருக்கு வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அதில் பாருங்க ஒரு அண்ணூறு ஆள் தெரியுற. அது ஒரு வியூ பாயிண்ட் தானே? அது அப்படி இல்லை. அப்போ முழு கண்டியும் விளங்கும். அப்படி ஓகே விளங்குது. அடுத்தது அம்புலாவன்ற ஒரு சந்தை இருக்கு. இந்த சந்தையில் இருந்து பார்த்தா பேரதனி ஃபுல்லாக விளங்கும். பேராதனி ஓகே. பேரதனி ஃபுல்லாக விளங்கும். அடுத்தது பேரதனி கார்டன் இருக்கு. கார்டன் வேறு லெவலில் இருக்குமே. தாவரவியல் பூங்கா. அடுத்தது அங்கிட்டு போனாண்டா மாத்தலைன்ற ஒரு நகரம் இருக்கு. மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில். அது மாத்தலை நகரமா மாவட்டமா? மாவட்டம். மாத்தலை மாவட்டம், கண்டி மாவட்டம், நுரலியா மாவட்டம், மூன்றும் மலைநாட்டுக்குள்ள வருது. ஆனால் மலைநாட்டுக்குள்ள தான் இருக்கு. அதுவும் கண்டியோட சேர்ந்தது. கண்டி. ஆனால் நாங்கள் மாவட்டம் தான் சொல்கிறோம். 25 மாவட்டத்தில் இந்த மாத்தலை மாவட்டம் உண்டு. கை உழைதன் அப்படிங்க ஒன்று. வேறு என்ன இருக்குது? கண்டி வந்தால் கவனிப்பீங்களா? கண்டி வந்தால் நான் ரொம்ப கவனிப்பேன். ரொம்ப கவனிப்பீங்களா? உங்களோட தமிழ் நல்லா உச்சரித்து கதைக்கிறீங்க நீங்கள். சரியா பழகிட்டு இருக்கிறீங்க. முந்தி சின்னல இருந்து தமிழ் கதைப்பீங்களா இல்லாட்டி நல்லா தமிழ் கதைப்பீங்க? எழுத்து வழக்கு எழுத வாசிக்க எல்லாம் தமிழ் தான். எல்லாம் தமிழ். ஸ்கூல் தமிழ்லாம் படித்தேன். தமிழ். இப்போ நோமெல்லாம் என்ன தமிழ் கதைப்பீங்க நீங்கள்? இப்படி எங்கூட கதைக்கிற மாதிரி கதைப்பீங்களா இல்லை வித்தியாசமாக கதைப்பீங்க? அதே தமிழ் தான் கதைப்போம் நாங்கள். அப்படியா? திருப்பி கதைங்க நாங்கள் கதைச்சு பார்க்க. எப்படி ஹாசிக்கிறேன்டா கதைங்க. நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க நீங்கள்? இன்றைக்கி மீனும் முட்டையும் என்ன சொல்கிறது மரக்கறி. இன்றைக்கு மீனும் முட்டையும் மரக்கறி அந்த சோறு. என்னென்னு சொல்கிறது அந்த சோறு. செமையாக இருக்குது கறிகள். அதாவது இவர் பார்த்தீங்கன்னா என்றால் தமிழில் ஒரு மீனும் அங்கால ஒரு செகண்ட் 2 செகண்ட் கழிச்சு முட்டையும் அப்படி விட்டு காய்க்கிற நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இது கண்டி தமிழ் உண்மையாது? கண்டி தமிழ் என்ன? கண்டி தமிழ் கேட்டது இல்லை என்ன? இப்படி தான் இருக்குது. நோமலாக பேசுகிற தமிழ் இப்படி தான் இருக்குமே என்ன? பேச்சு வழக்கு இந்த போச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் கலந்து இருக்கு. பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் கலந்து இருக்கு. இப்போ ஜஃப்னா பொறுத்தவரையில் கூடுதலாக பேசுகிறாக்கள் எழுத்து வழக்கை தான் கூடுதலாக எழுத்து வழக்குன்னா சுத்தம். அங்கே அப்படி இல்லை, பேச்சு வழக்கு தான் கூடுதலாக. பேச்சு வழக்கு தான் நாங்கள் கூட இருக்குதா? கூடுதல் எல்லாரும் பேச்சு வழக்கு தான் கூடுதலாக. இப்போ இங்கே வந்து சில நேரத்தில் அவசரமாக சொன்ன நம்மால் எங்களுக்கு விளங்காது. இப்படி பார்க்க என்னடா சொல்கிறாரு 2ஆம் முறை ஹேட்டா அடிப்பாங்களோன்னு பயமும் இருக்கு. இது நோமலை அந்த இப்போ இருக்கிற எழுவை கன்னியாகுமரி இருக்குது தானே? கன்னியாகுமரி அந்த எழுவையும் இருக்குது. நல்லா இருக்குது. கன்னியாகுமரி தமிழும் மலையாளமும் தமிழும் கலந்துருக்கும். இது அந்த மாதிரி கொஞ்சம் எழுவை இருக்குது. அப்படித்தானே கண்டி நகரம் இருக்கும். கண்டி நகரம் எந்த நேரம் பஸ்ஸாக தான் இருக்கும். அங்கே கூட வந்துட்டு போயிட்டே இருக்குமே. மற்ற கண்டி பொறுத்தளவில் பேரதான பூங்கா மற்ற யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி இருக்குது. மற்ற அங்கே கரெக்ட் ஃபேமஸா? கரெக்ட் அங்கே கரெக்ட் நல்ல நுரலியா சைடில் நுரலியாக்கெல்லாம் போயிருக்கீங்க? இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் வந்து வாகன மெக்கானிக் செஞ்சிருக்கேன். பைக் ரிப்பேரிங் செய்யும். அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஒன்று. ஓகே 22 வயசா? 22 வயசுல இவ்வளோ செய்கிறார். என்னது எப்போ கல்யாணம் நடக்க போகுது உங்களுக்கு? கல்யாணம்ன்றது இன்னும் ஐடியா ஒன்று இல்லை. இப்போ சிங்கிளாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்க்க சிங்கிள் மாதிரி தெரியலையே. உங்களை பார்க்க சிங்கிள் மாதிரி. இப்போ உங்களுக்கு கல்யாணம் செய்கிற ஆசை இருக்குதா? இல்லையா? ஆனால் வேறு பார்க்க சிங்கிள் மாதிரியா கிடக்குது? சிங்கிள் மாதிரி தெரியல. இப்போ கண்டிக்கு வந்தால் சாப்பாடு முறை. இப்போ நாங்கள் மட்டக்களப்பில் ஒரு வீடியோ ஓடினாங்க. மட்டக்களப்பு மக்களின் உபசரிப்பு சொல்லி ஒரு வீடியோ ஓடினாங்க. பெரிய ரீச் ஒன்று தந்தது. என்ன வேறு நீங்கள் உபசரிப்பீங்க? கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தருவோம். உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறது அது இது சாப்பாடு இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் நல்லா செய்வீங்களா? என்ன இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக வேர்ல்டு ஃபுட் ட்ரிப் அன்னையோட நீங்கள் தான் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? என்ன கண்டிப்பாக அதோட உங்களோட வேலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட வேலையும் அதோடய பார்த்துட்டு இருக்கிறார். யாழ்ப்பாண மக்களை பற்றி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாழ்ப்பாண மக்கள் பொதுவாக போனால்
கண்டி மக்களை மாதிரி தான் சாதுவான முறையில் அரவணைக்கிறாங்க. ஆனால் நல்ல தன்மை இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க யாழ்ப்பாண மக்களில் பொறுத்தவரையில் தனியாக போயிடாது, யாழ்ப்பாணத்துக்கு போனால் கஷ்டம், உனக்கு தனியாக தப்பிச்சு கொள்ள அது இதுன்னு கஷ்டம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்துக்கு தனியாக வந்துட்டு போகலாம். சாதாரணமாக பஸ்ஸில் எல்லாம் போகும்போதும் நல்லா அரவணைப்பு கொடுக்குறாங்க. தெரியாத மக்கள்னா வந்து பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் கொழும்புக்கு போனாலும் ஃபெஸ்ட்டாக கொழும்புக்கு போகும்போதும் எனக்கு தெரியாது பேச ஆட்களோட பயப்படுவேன். இப்போ அப்படி இல்லை. நான் வரும்போதும் இவர் பைக்கில் அரவாசி விட்டுட்டு வந்தார் இறங்கி. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், ஒரு ஆள் கூப்பிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் சொன்னேன் இப்படி தான் யாழ்ப்பாணம், நான் டவுனுக்கு போகணும், எங்கே போகலாம்? அடிச்சா நான் இந்த ரோட்டில் போங்காண்டி 2-3 பேர் நான் கேட்காம அவங்க என்கிட்ட கூப்பிட்டு அது சொன்னாங்க. எனக்கு சரியான சந்தோஷம் இருந்துச்சு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ நான் வந்ததில் கண்டது வந்து இப்போ கோயில் பக்கத்தில் ஒரு பன்சர் ஹாட் இருக்குங்க, அடுத்தது பள்ளி இருக்குது பக்கத்தில். அப்போ 3 மதத்தினரும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது என்ன விளங்குச்சு. அதுவும் மற்றது சேர்ச்சிகள் இருக்கா? சேர்ச்சி இருக்கா? சேர்ச்சி நான் வந்தது யாழ்ப்பாணத்தில். மற்றது என்னடா வாகனத்தில் வேறுனா ஒரு முறை நான் அந்த யார் அவர் பேர் என்ன ஷானு அவர் வாகனத்தில் ஏறினா அவர் வாகனத்தில் வந்து அவர் சோதிச்சு வச்சிடத்துல எங்கள்ட முஸ்லீம் மதம், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர், அடுத்தது தமிழ், அடுத்தது பௌத்தம், 3 மதத்துலேயும் தேவையான மாதிரி வாகனத்தில் சோதிச்சு வச்சுருந்தார். நான் கேட்டேன் இது என்னான்ட்டு, வாகனம் வேறு இடத்துல வாங்க இல்லை இதெல்லாம் நானே சோதிச்சு வச்சுக்கிறது தான். அப்போ தான் விளங்குச்சு இவங்க 3 மதத்தவரையும் வந்தால் அரவணைக்கிறாங்க. சொல்லுங்க. ஓ யாப்பனே ටෙන්ඩ ඔගලන් කොහොමුණත් මේගොල්ලන් සාගරයෙන් පිළිගන්න අපිය. ඔගලන් කොහොමුණත් යාපනයට આવත් ඉතින් අපේ සහෝදරයෝ වගේ තමයි ඔක්කොම බලාගෙන ඉන්නේ. ඉතින් දෙමළ කට්ටිය කිටලා පොඩ්ඩක් අර ඒගොල්ලන්ට සිංහල විතරක් කතා කරන්න බෑ. වෙනට අපිට හොඳ සපෝට් එකක් දුන්නා මේගොල්ලන්. ඉතින් දවස් 3ක් විතර මම ඉන්නවා මේ යාපනයේ. හොඳට සතුටින් අපිට සාමකාමීයෙන් බලාගෙන ඉන්නවා. මම මුස්ලිම් එක්කෙනෙක්. ජය වේවා. துள்ளே போட்டுறாரு ஓகே காணும் என்ன காணும் பாய் பாய் பாய். இது சொல்ல லைக் ஷேர் பண்ண சொல்லல அந்த வீடியோ சொல்ல தனி வீடியோடா இது தனி வீடியோ நீங்க ஒரு தனி ஆளு இது வேற இதோட வியூஸ் இல்ல போகுது இல்ல இது தனி வீடியோ வேற லெவல் இது வேற வேறயா ஷார்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணி கணக்கா போடுங்க அப்படி போட சில்லா போட இல்ல கண்டிப்பா அவட்ட போட்டோ ஒரு வேற அந்த ஜிபி முத்துண்ட போட்டோ மேக்கிங் செய்வாங்க தெரியுமா அப்படி பாயில அப்படி பளஞ்ச சுருட்டெல்லாம் போடும் அது மாதிரி வரைக்கும் வைக்கணும் பளஞ்ச சுருட்டு சப்ஸ்கிரைப் இத போடுங்க. இப்போ வந்ததில் வெல்ஃபியர் டீப் அவங்க வந்தாங்க. இப்போ தமிழ் ப்ரோஸும் நல்லா சப்போர்ட் ஒன்று தந்தாங்க எங்களுக்கு. கண்டிப்பாக அந்த தமிழ் ப்ரோ சேனலுக்கும் சப்போர்ட் ஒன்று கொடுங்க, வெல்ஃபியர் டீப்பு கொடுக்குற மாதிரி சப்போர்ட் ஒன்று கொடுங்க. இது இலங்கையில் இவரால் வாரது நிறைய அனுபவங்கள், இலங்கை மக்கள்கிட்ட அனுபவம் அது இதெல்லாம் ஷேர் பண்ணுவார் நிறைய விதங்களில். இது கண்டிப்பாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வாங்க. இது வந்து இலங்கையில் தமிழ் சேனல் ஒன்று இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. எல்லாரும் சப்போர்ட் ஒன்று விடுங்க. ஜெய் வேவா.